எல்லோரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆனதுனால. ஓகே ஓகே. இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக அதான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்பில் தான் பார்க்குறேன். அப்படி தான் என்னை பார்க்க வச்சார். இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்ல. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெலாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிவிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, அது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். டே ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டே மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னுவார். ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துகிற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வாக காட்டிலான். ஓகே, அல்டு என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இவன் கண்டிப்பாக என்னைக்கா நடித்து வெளியே வந்துடுவானே. எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது, செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றதை நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவார்னு காத்துட்ருக்க குழந்த மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவித்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon. தேங்க்யூ. இந்த பிரசாத் லேபில் எத்தனையோ ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. எந்த ஹீரோனையும் இவ்வளோ தமிழ் பேசி யாருமே கேட்டதில்லை. தேங்க்யூ ஸோ மச் மேம். சொல்வதை தெளிந்து சொல்லும், செய்வதை துணிந்து செய்யும் செந்தமிழன் சீமான் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த மேடையும் யாருக்காக காத்திருக்கோ, யாருக்காக வந்திருக்காங்களோ அவர் இப்போ பேசுகிறாரு. அனைவருக்கும் வணக்கங்க. இது நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை. இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு. நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன். ஒளிப்பதிவாளனா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல. இவ்வளோ காலங்களில் 40 ஆண்டுகள், இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குனர்கள், எவ்வளோ கலைஞர்கள்.
ஆனால் இவ்வளோ படங்கள், இவ்வளோ திரைக்கதைகள், இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு. நேற்று முதல்ல நான் ஒரு ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன். என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். சரிப்பா அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் போய் பார்வையாளனாக பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். அதை விட நேற்று இரவு படத்தை 2வது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நான் ஒரு மணலில் உட்காந்து 28 பைசாவுக்கு படம் பார்த்த ஆள் தான். நான் 3 படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாதாரண ஆள் நான். ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதை ஒரு இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறதில்ல, கிச்சு கிச்சு மூட்டுறதில்ல, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோட மட்டும் இல்லாது, அது ஒவ்வொருத்தனையும் அறையணும். அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும். இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான் நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க. ஒரு ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சுருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சுருக்கிறவன். இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது. ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன். முருகேஷ் எங்கிறீங்க? முருகேஷ் வாங்க வாங்க முருகேஷ் வாங்க. என்ன விளையாட்டு இல்லைங்க, சும்மா வருஷத்துக்கு 300 படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம். வாங்க. இவருடைய அந்த உரையாடல்னா வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லுனால நான் சொல்ல, வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ் ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன். அந்த கிராஃப்ட், அந்த கலையை, ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இயக்குனர் முதற்கொண்டு நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அது எந்த கோணத்தில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய நான் எப்படி இதுக்கான மேடை இல்லை, அதனால் நான் வரவே கூடாதுன்னு யாரை என்னை உட்கார வச்சுங்க நீங்கள். நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன்ல. ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு தொடர்பே கிடையாது. என் மகனை பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது. உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஷாலி அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அதுவும் உங்கள் மைம்ஸ் கோபி என்னங்க இப்படி ஒரு நடிகனப்பா. ஐயோ பாருங்கள், எனக்கு இதோ தமிழில் தாங்க நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே.
அவர் அருள்தாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஐயாப்பா, எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்பங்க அந்த அம்மாவை நடித்தவங்க சொல்லவே முடியாது. நான் வந்து அழகில் நந்தியதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும். வினோத்தை இங்கே ஒருத்தனுக்காம பாருங்கள், நான் அவரை கூப்பிடவே இல்லைங்களா தம்பி. படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டிருக்கார் இந்த படத்தில். ரொம்ப அருமையானது எல்லாம். அவங்க ஐயா லோக்கு ஐயா அவர் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும், பெருமை அடையும். அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகியிருக்கு தமிழ்நாட்டில். பேரன்பும் பெருங்கோபம். இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்கள். பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு 500 கோடி 600 கோடி பார்த்து என்ன கிடச்சிது? அவன் எடுத்து போயிட்டான், நடிகன் எடுத்து போயிட்டான், அது வாங்கினோம் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். அது அப்படியே தான் இருக்குது. இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை. என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. பல இயக்குநர்களை, பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர். எவ்வளோ எளிமையாக உட்கார்ந்துருக்கார். பெரிய ஆளுவர், பெரிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப அமைதியாக செய்கிறார். எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இவர் தாங்க பேசியிருக்கணும், இதை விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க. இந்த படத்தினுடைய அந்த மூச்செல்லாம் மனுஷன் செத்து போயிடுவான்ல, அந்த மூச்சே வந்து இசைஞானி தான். நான் அவரோடய இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோடய இருக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அவர் சிம்பனி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டார், என்னென்னோ பண்ணி முடிச்சிட்டார். இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சவர் அவர் தான். இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றதை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால் அப்படி செதுக்கி கொண்டாந்துருக்காரு. இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு, இவங்க எல்லாரை விட. அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் வாழ்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வெளியீட்டுக்கும் வர்றதில்லை. அவருக்கு என்னுடைய நன்றி. அது என்னுடைய மகனுக்கு 2வது படத்திலே இது கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சுவேன். சிமான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், இதுதான் நான் பேசக்கூடாதுன்னா. வா நீ பேசு தம்பி. இல்லை தம்பி பேசுங்க, நீ பேசுங்க. ஏன்னா இவங்க முக்கியம். ஏங்க இது மாதிரியான தயாரிப்பாளர்களை போட்ட பணம் வர வைங்க. இன்னும் இது மாதிரி பல படங்கள் எடுப்பாங்க. அது நம்ம செய்கிறது தவறது இல்லையே. அதுதான் விஷயம். பேசுங்க. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும்